கூடி வர கர்த்தர் செய்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி. இந்த புதிய வருஷத்திலும் ஆண்டவரே இந்த 11 நாட்கள் ஆண்டவரே பாதுகாத்து இந்த 12வது நாளை காண செய்த எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து நம்ம வழி நடத்துங்க. இந்த காலை வேளையில கூட கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த முதல் ஆராதனைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த முதல் ஆராதனை இந்த காலியா இருக்கிற நாட்களில் இந்த இடங்கள் எல்லாம் நிரப்பப்பட ஆண்டவரே புது ஆத்துமாக்கள் 2வது ஆராதனை வருகிறவர்கள் அவர்கள் முதல் ஆராதனைக்கு சூஸ் பண்ணி வர ஆண்டவரே இந்த அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவரே சபையில நீங்க ஏற்படுத்தும்படியாக ஹல்லேலூயா. உங்க வீட்டாருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆராதனை அட்டெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. ஆனா ஆண்டவரே தடைகள்லாம் நீக்கி போட்டு நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி ஆண்டவரே ஊக்கத்தோடு கூட ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லையிலே குடும்பமாய் ஆண்டவரே சபைகளை வந்து ஊழியம் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையில ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே 60 பேராவது கலந்து கொள்ள நம்ம ஒரு வாரம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரே கர்த்தர் நிறைவேற்றுவார். அதிகாலையில ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே ஒரு 25 30 இல்லை 40 பேர் சில நேரங்களில் வராங்க. ஆண்டவரே ஒரு 60 பேர் முதல் ஆராதனையில வர ஆண்டவரே ஜனங்களை நீங்க உற்சாகப்படுத்தும்படியாக ஆண்டவரே அப்பா நாலா திசையிலிருந்து ஜனங்களை ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவரே அழைத்து கொண்டு வரும்படியாய் ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். தகப்பனே ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போது நாங்கள் ஆண்டவரை கேட்கிற ஆண்டவரே வார்த்தைகளையும் அப்பா ஆண்டவரே அனௌன்ஸ்மெண்ட் ஒவ்வொன்றும் ஆண்டவரை நாங்கள் நினைவில் கொண்டு ஆண்டவரே சபையோடு இசைந்து எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அறிவிப்புகளை கவனத்தில் கொண்டு பின்பு நாம் செய்திக்குள்ளாக செல்வோம். நமக்கு 3 ஆராதனைகள் நேரங்கள் தெரியும். 3வது ஆராதனை பழையபடி 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாக்குத்தத்த அட்டையில் 9:30 இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் 10 மணி ஆகிறதுனால அது 10 மணிக்கு தான் 3வது ஆராதனை ஆரம்பிக்கப்படும். அது நீங்கள் தெரிந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரங்களில் முதல் ஆராதனை அல்லது 2வது வர முடியாத பட்சத்தில் 3வது ஆராதனை வருவதுக்கு தான் அது நம்ம பிரயாசத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. புது ஆத்துமாக்கள் ஆரம்பித்தோம். ஆனால் அநேகருக்கு அவங்க அந்த நேரம் கம்ஃபர்ட்லாம் இருக்கிறதால வர ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் நீங்கள் முதல் ஆராதனை வர முடியல அப்படின்னா நீங்கள் அந்த ஆராதனையை தவற விட வேண்டாம். ஏன்னா சபை கூடி வந்தால் முக்கியம். அதனால் ஏதோ சூழ்நிலை தூங்கிட்டீங்க இல்லை உடல் பலவீனமாக இருக்குது பட்சத்தில் தயவுசெய்து என்ன செய்யுங்க, 3வது ஆராதனைக்கு முயற்சி பண்ணுங்க. இது பொதுவான எல்லாருடைய கருத்து. நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க லேட்டாக வராங்க, கொஞ்சம் நைட்டு வரத்துக்கு லேட் ஆகுது, சரி 3வது ஆறு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சகோதரி சொல்லியிருக்கிறாங்க 2வது ஆராதனை தான் எங்களுக்கு பிடிச்சிருக்குது, பழகிட்டோம், அதனால இதில் தான் வருவோம். அந்த மாதிரி நீங்கள் யாரும் இருக்காதீங்க. அல்லேலூயா. முதல் ஆராதனை தவறிட்டா அப்படியே என்ன செய்யக்கூடாது, அதை விட்டுறக்கூடாது. நமக்கு ஆராதனை முக்கியம். அல்லேலூயா. அதனால உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆராதனையே நம்ம ஒவ்வொரு வாரம் தவறும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியாது. அதனால எப்படி ஆசீர்வாதங்கள் மறைவாய் நமக்கு சேர்க்கப்படுகிறதோ அது போல நம்ம ஆராதனை தவற விடும் போது அதுக்கான விளைவுகள் சொல்ல முடியாது. அது எதை செய்யலாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அது நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவது அது நமக்கு பாதிக்கும். அதனால அதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபையினாலே 3 இடங்கள்ல வீட்டு சபைகள் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். மன்னிவாக்கம் பகுதியிலே காலை 10:30க்கும், செல்வராஜ் பகுதியிலே மாலை 4 மணிக்கும், வள்ளலார் நகர பகுதியிலே 6 மணிக்கும் ஆரம்பிக்கிறது பட்டிருக்கிறது. இதுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அங்க வருகிற அந்த பல வருஷமாய் செய்த சண்டே கிளாஸ் ஊழிய நிமித்தமாக அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கேதர் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளிலும் புதிதாய் ஒரு வீட்டு சபை சதாசிவ நகர் பகுதியிலே ஆரம்பிக்கப்படுகிறது. அதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். மாலையிலே சண்டே கிளாஸ் ஊழியங்களும் சுவிசேஷ ஊழியங்களும் நடைபெறுகிறது. அதிலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாலை 6 மணிக்கு நமக்கு சீஷத்துவ பயிற்சி நடைபெறுகிறது. பஞ்சாகமம் இந்த ஒரு தலைப்பிலே ஒரு பாடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் முதல் எண்ணாகமத்தில் இருக்கிற பாடங்களை இன்னும் தெளிவாய் இந்த மாலையிலே கற்றுக்கொள்ளப்படும்.
அதனால நீங்க சேர விரும்புகிறவர்கள் இந்த நாளிலே சேர்ந்து கொள்ள. ஏற்கனவே ஒரு கிளாஸ் ஆரம்பித்தாயிற்று. ஆதியாகும் முதல் என்னாகும் வேதத்தை இன்னும் ஆழமாகவும் அதோடைய பேக்ரவுண்ட் கற்றுக்கொள்ள நல்ல வாய்ப்பு. அதனால் வாலிபர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் நீங்க கண்டிப்பாக நீங்க கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த சீஷத்துவ பயிற்சி மாலை 6 மணிக்கு நடைபெறும். அதிகாலை ஜெபம் கூகுள் மீட் வழியாக 5 மணிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அநேகர் கலந்து கொள்றீங்க. மற்றவர்களும் நீங்க முயற்சி செய்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செவ்வாய்க்கிழமைகளே நமக்கு வழக்கம் போல சங்கிலித்தொடர் ஜெபம் நடைபெறும். அதனால் அதை இந்த வருஷத்துல புதிதாய் துவக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் துவங்குங்கள். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்காது. பொங்கல் விடுமுறை இருப்பதனால அது ஓய்வு கொடுக்கப்படுவது. பைபிள் ஸ்டடி இருக்காது. வெள்ளிக்கிழமை ஜெபம் நடைபெறும். கேசல்ஸ் நடைபெறும். அதனால நீங்க அதில் கலந்து கொள்ளுங்க. உங்க வீடுகளை சனிக்கிழமையில் வீட்டு உபவாச ஜெபத்துக்கு நீங்க திறந்து கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கவனிக்கிறீங்களா? சனிக்கிழமை வீட்டு உபவாச ஜெபம், அது நீங்க உங்க வீடுகளை ஜெபத்துக்கு என்று நீங்க திறந்து கொடுக்கலாம். வாலிப பிள்ளைகளுக்கான பராமரிப்பு குழு யூத் கேசல் 5 மணிக்கு நடைபெறுகிறது. அதனால 13 வயதில் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அதை தொடர்ந்து சபை தூய்மை பணி நடக்குது. அதிலே வாலண்டியராக கலந்து கொள்ளலாம். 7 மணிக்கு ஆயத்த ஜெபம் நடைபெறுகிறது. அதை கருத்தில் கொண்டு நீங்கள் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் கரங்களை பிடித்து ஒருவருக்காக நம்ம ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில உடைய சபையில வந்து உடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரே நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்க தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே துதிக்கிறோம். அப்பா, ஆவியானவர் அடியேனை மறைத்து ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய சாதுரிய ஞானம் அல்ல ஆண்டவரே, பிரசங்க பேச்சு அல்ல, தேவனுடைய வார்த்தை இந்த காலை வேளையில ஆண்டவரே வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே எங்க இருதயங்களும் ஆண்டவரே எங்க செவிகளும் விழித்திருக்க உதவி செய்க. ஆண்டவரே அப்பா, தூக்கத்தின் ஆவி இந்த இடத்தை விட்டு வெளியேறட்டும். நாங்கள் விழிப்போடு கூட கேட்க கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படும் போது அது 30 60 மாத்திரம் அல்ல, 100க்கு 100 கனி கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தாங்க. துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்ம இந்த வருஷத்திலும் அல்லது இந்த மாதத்திலும் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தால் நீங்கள் சேர்ந்து வாசிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. மனுஷரே, திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட பவுலோட கப்பல் பிரயாணத்திலே அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையில் கொண்டு நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று அவன் தேவனிடத்தில் விசுவாசிக்கிறான். இந்த ரோம நிருபத்தை எழுதும் போது 1ஆம் அதிகாரத்துல அந்த ரோம் நகருக்கு அவன் சிறை கைதியாதான் போகிறான். அவன் ஊழியம் செய்ய போகவில்லை. ஏற்கனவே ஊழியம் செய்த பாதிப்புகள் அவனை ஒரு கைதியாய் மாற்றிவிட்டது. ரோம் நகருக்கு அவன் போகிறது கப்பல்ல என்னவாதான் போறான், ஒரு கைதியாக போய் அவன் என்ன சொல்றது, அந்த ரோம என்ன சொல்லுவாங்க, ரோமர் ஆயர்னு வருது, சீசர், ரோம சீசருக்கு முன்பாக அவன் என்ன செய்யணும், நிற்க வேண்டும். அப்போஸ்தலர் நிருபங்கள்ல பல இடங்கள்ல தேவன் தோன்றி நீ என்னை குறித்து எங்கேயும் சாட்சி சொல்ல வேண்டும், ரோமாவிலும் சாட்சி சொல்ல வேண்டும் என்று. அவன் ஒரு கைதியாக அந்த இடத்துல போகிறான். அதை ரோமர் 1ஆம் அதிகாரத்துல அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அவன் அங்க போவதற்கு அவன் எவ்வளவு ஆவலா இருக்கிறதை பார்க்கலாம். கைதியாக போனாலும்
அவருடைய விசுவாசத்தை அந்த இடத்துல பார்க்கலாம். ரோமரின் புஸ்தகம் 1:12 வசனம். எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதுக்கு தேவனுடைய சித்தத்தினாலே, எல்லாம் கவனிங்க, வசனத்தோட பாருங்க. நான் உங்களிடத்தில் வருகிறதுக்கு எனது தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்திலே கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஒரு கைதியாய் போனாலும் அதை அவன் ஊழியமாய் பார்க்கிறான். அதையும் அவன் எந்த நோக்கத்திலே பார்க்கிறான்? தெய்வ சித்தத்தை கொண்டு வருகிறான். இதுதான் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டு. அப்ப அந்த பவுல் பிரயாணம் என்பது ஒரு சாதாரண பிரயாணம் இல்லை. அது என்ன செய்யுது? புயல் அடிக்கிற ஒரு காரியம். அப்ப இந்த இடத்துல தெய்வ சித்தத்தோடு கூட கலந்து நான் பேச விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறுவதற்கு நம்ம வாழ்க்கையில தெய்வ சித்தங்களும் திட்டங்களும் அவசியமா இருக்கிறது. அப்படின்னு சொல்லாமா? அப்ப இவன் சொல்றா, எனக்கு நல்ல பிரயாணம் என்னது சீக்கிரத்திலே கிடைக்க வேண்டும் என்று என்னது வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த பிரயாணம் சாதாரணமான ஒரு பிரயாணம் அல்ல. அது என்னவாய் மாறிற்று? ஒரு புயல் நிறைந்த பிரயாணமாய் மாறிற்று. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 25:27 வசனம். நம்முடைய வாக்குத்தத்த வசனம் 22 இருந்து வாசிப்போம். 25:22 முதல் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 27:22 முதல் வேகமா. திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதனம் வராது. உங்களில் ஒருவனுக்கும் என்ன சேதம் வராது? பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும்? அதையும் அவன் தெய்வ சித்தம் என்று பார்க்கிறான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலுடைய பிரயாணங்கள் நாம் எப்போதுமே அது சுமூகமாக இருக்கும் என்று நாம் என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. பிரயாணத்திலே பள்ளங்களும் உண்டு, மேடுகளும் உண்டு. அது தெய்வ சித்தத்தினாலே அது நடைபெறும். விமானம் இந்த புது வருஷம் துவங்குவதற்கு முன்பாக நிறைய ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதில் ஃபிளைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டேக் ஆஃப் முக்கியம், அடுத்து என்னது? லேண்டிங் முக்கியம். அதுதான் பாதுகாப்பா இருக்கணும். சரிங்களா? விபத்தும் அது அன்னைக்கு நடந்த விபத்து எதுலதான் நடந்திருக்குது? லேண்டிங். ஆனா மேல நீங்க போகும்போது மேகங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஊர்ல பைக்கு ஸ்பீட் பிரேக்ல ஏறினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். அதை போனவங்களுக்கு அது தெரியும். சரிங்களா? ஒரு முறை கொச்சின் போகும்போது அப்படிதான் பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஊர் பைக்கு போற மாதிரி என்னது எங்களுடைய ஃப்ளைட் ஃபுல்லா எல்லாம் என்ன செய்யறாங்க? கத்துறாங்க. பார்த்தா என்னது? மோசமான வானிலை காரணமாக அப்படி இருக்கும். அப்போ அந்த பிரயாணத்துல மேடு பள்ளம் என்ன செய்யலாம்? வரலாம். ஆனா எது கடைசியா சேஃப்டியா முடியணும்? லேண்டிங் பாதுகாப்பு. அப்போ நம்முடைய மோட்ச பிரயாணத்துல, கானாவூர் பிரயாணத்துல நிறைய மேடு பள்ளங்கள் வரலாம். ஆனா கர்த்தர் நம்மை கரை சேர்க்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால பிரயாணத்துல என்ன உண்டு? மேடு பள்ளங்கள் உண்டு. அப்ப ஏற்கனவே சிறை கைதியாய் போகிறான். அங்க போய் ராஜாவுக்கு முன்பாக பேசணும். ஆனா அதையும் அவன் ஒரு ஊழியமாய் பார்க்கிறான். அதுல தெய்வ சித்தத்தை அவன் எதிர்பார்க்கிறான். ஒரு முறை புயல் அடிக்கும் போது இயேசு கிறிஸ்துவே ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை மார்க்குவின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். மார்க்குவின் புஸ்தகம் 4 அதிகாரம் 35 வசனம் 40 வசனம். மார்க்குவின் புஸ்தகம் 4 அதிகாரம் 35 வசனம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கரைக்கு
போவோம் போவோம் வாருங்கள் வாருங்கள். என்றார். அக்கறைக்கு போகும்போதுதான் புயல் அடிக்கும். அல்லேலூயா. இந்த கரையாகிய உலகை விட்டு அக்கறையான பரலோகத்துக்கு யாரெல்லாம் போகணும்னு விரும்புறாங்களோ அவங்க வாழ்க்கை பயணத்துல கண்டிப்பா எதை எதிர்பார்க்கலாம்? புயலை எதிர்பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல புயல் காத்து இருக்கிறது. அல்லேலூயா. என்ன புயல் அது? ஆமா, அப்படி மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா புயலை என்ன செய்யலாம்? அதை ஈஸியா என்ன செய்யலாம்? எதிர்கொள்ளலாம். இல்ல, இயேசு அந்த புயலை எப்படி பார்த்தார்? 39வது வசனம் பாருங்க. அவர் எழுந்து ஆ, காற்றை அதட்டி ஆ. கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். ஆமா. So, ஒரு ஒரு எழுத்தாளர், அந்த ஊழியர் சொல்றாரு, நாம தான் புயலை பார்த்து என்ன செய்வோம்? பயப்படுவோம். ஆனா ஒரு புயலை பார்த்து புன்னகை இடுவார். அல்லேலூயா. அப்படி எழுது அமைதியாரு அப்படி சொன்ன மாதிரி அவருக்கு அது என்னது? அது ஒரு சாதாரண விஷயம். அதுல நாமும் பயப்படக்கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல இருக்கிறவங்க அவங்க பயங்கரமா பயப்படுறாங்க. ஆண்டவர் சொல்ற காரணம், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அல்லேலூயா. அப்ப புயல் பயத்தை உண்டாக்க கூடாது, புயல் எனக்கு விசுவாசத்தை உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா. அப்போ தண்ணீர் மீது நடந்து வரும்படி ஆண்டவர் யாரை கூப்பிட்டார்? பேதுருவை கூப்பிட்டார். அது அவன் விசுவாசத்தை அவன் மூழ்க துவங்கினாலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை விசுவாசத்தை அதிகரிக்க செய்கிறார். நாகூமின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாகூமின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் சமுத்திரத்தை கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமை உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி எல்லாம் செய்து வாசிக்கலாம். கர்த்தருடைய வழி வாசிங்க. கர்த்தருடைய வழி பெஞ்சல் புயலிலும் கஜா புயலிலும் இருக்கிறது. அல்லேலூயா. வசனம் அதான் சொல்லுது. கர்த்தருடைய வழி எதுல இருக்குது? சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கு. சில நேரங்களில் காற்றை நம் மீது அடித்து விட்டு அதிலிருந்து கர்த்தர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பா. தேவனுடைய வழிகள் பெரும்பாலும் எதுலதான் இருக்குது? புயலில் தான் இருக்குது. சோ அந்த இக்கட்டில் வழியாக போகும்போது என் வாழ்க்கையிலோ என்னுடைய ஊழிய பாதையிலோ தனிப்பட்ட வாழ்க்கையிலோ குடும்ப வாழ்க்கையிலோ சில முக்கியமான நிகழ்ச்சிகளை கர்த்தர் நடைபெற செய்வார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்கு என்று அவர் வைத்திருக்கிற சில முக்கியமான நிகழ்வுகளை அவர் புயலின் மத்தியில தான் அவர் நிறைவேற்ற அவர் சித்தம் கொண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து சொல்லும் போதே எல்லா இடங்களிலும் என்ன செய்தார்? வெற்றி சிறக்க பண்ணினார். மிஷனரி ஊழியத்தோட மொத்த ரிசல்ட் சொல்றாரு. என்னுடைய பயணங்கள் எல்லா இடங்களிலும் கர்த்தர் என்ன செய்தார்? வெற்றி சிறக்க செய்தார். ஆனா அந்த பயணம் எப்படி இருந்தது? பயணம் முடிச்சுட்டு வரும்போது நமக்கு என்னவா இருக்கும்? வெற்றியா இருக்கும். ஆனா பயணம் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்றாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 11:24 முதல் 27. உங்களை பயமுறுத்துவது சொல்லவில்லை. நம்மளுக்கு பிரயாணத்திலே முடிவிலே கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வெற்றியும் வெற்றி கோப்பையும் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா அந்த பிரயாணத்திலே இப்படிப்பட்ட சவால்களையும் சில காரியங்களை நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும். பல முறை வாசித்திருப்பீர்கள், மறுபடியும் அதை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 முதல். யூதர்களால் 1 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் தேசத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆடுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பல மோசங்கள் ஆபத்துகள். வேகமா வாசிங்க. அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும். ஒருத்த மோசம் பண்ணாலே நம்மளால தாங்க முடியல. ஐயோ பாஸ்டர், இவன் எனக்கு என்ன பண்ணிட்டான்?
மோசமான இவர் லிஸ்டே போடுறாரு சரிங்களா. கள்ள சகோதரர், அடுத்தது சமுத்திரம், வனாந்திரம், சிட்டி சரிங்களா, போற வரவ சொந்தக்காரன், சுயஜனமும் இருக்குது அந்நிய ஜனமும் ஒருத்தரும் விட்டு வைக்கல. அல்லேலூயா. வழியில திருட வேற, எல்லாரும் கீழ்பட்டார். கள்ளர், அடுத்தது கள்ள சகோதரர், அந்நிய ஜனம், அடுத்தது பிரயாசத்திலும் சுயஜனம், பட்டணத்திலும், அடுத்தது ஆறுகளால் வந்த மோசம். பாருங்க, ரோட்ல போற தண்ணி கூட என்ன பண்ணி இருக்குது, விட சீட்டி இருக்குது. இத்தனை மோசங்களை கடந்து பிரயாசத்திலும் வருத்தத்திலும் கண் விழிப்பிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்து சொன்ன பவுல் 1 கொரிந்தியர் 2:14 என்ன சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 2:14 2 கொரிந்தியர் 2:14 கெட்டு போகிறவர்களுக்குள்ளே 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும். ஹல்லேலூயா. அப்ப போகிற இடம்லாம் கர்த்தர் எதை நமக்கு வாக்குப்படுகிறார், வெற்றியை வாக்குப்படுகிறார். இந்த வருஷத்துல கர்த்தர் சொன்னதை என்ன செய்வார், நிறைவேற்றுவார். ஆனா பிரயாணத்திலே என்ன உண்டு, மேடு பள்ளம் உண்டு. சில நேரங்களில் மோசங்கள் நடக்கலாம், ஆபத்துகள் நடக்கலாம். ஆனா நீங்களும் நானும் பவுலை போல செய்ய வேண்டிய காரியம் என்ன, இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளின் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கிறது. அது என்ன, எந்த பிரச்சனையில் மத்தியில கர்த்தருடைய சித்தத்தை செய்வதிலே நான் கவனமாய் இருப்பேன். அல்லேலூயா. ஆபத்துகள் மோசங்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற பெரிதான சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் வழிநடத்தி கொண்டிருப்பார். ஆனா அதே ஆபத்து மோசத்தை பிசாசு உங்களை பின்மாற்றத்துல கொண்டு செல்லும்படியாக அவன் என்ன செய்வான், அவன் தந்திரமாய் வாழ்க்கையில கிரியை செய்வான். ஆனா நாம் அதை ஜாக்கிரதையாய் எதிர்கொள்ள வேண்டும். அப்படின்னு சொல்லலாமா? அந்த 2 கொரிந்தியர் 11:31 சொல்லுகிறது, என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறது இல்லை என்று அறிவார். இந்த பிரச்சனை எல்லாமே உண்மை. எப்படி ஆண்டவர் சொல்லுகிறாரோ, பொய் சொல்ல நான் ஒரு மனிதன் அல்ல சொல்கிறார். ஆனா இங்க ஒரு மனிதன் என்ன செய்கிறான், அவன் தைரியமா சொல்றான், நான் என்ன சொல்லல, பொய் சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும். அப்படின்னு சொல்லலாமா? மனிதர்கள் நமக்கு பல வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். 5 வருஷத்துக்கு ஒரு முறை வீடு தேடி வந்து அரசியல் தலைவர்கள் வந்து என்ன கொடுப்பார்கள், வாக்கு கொடுப்பார்கள். இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி பெரிய லிஸ்ட் என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அடுத்து கொஞ்ச நாள்ல ஒரு கட்சி, எதிர்கட்சி நீங்க சொன்னதை ஒண்ணுமே என்ன செய்யல, நிறைவேற்றவில்லை. ஆனா தேவன் அவர் சொன்னதை கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். சில நண்பர்கள், சில உறவினர்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து சொல்லுவாங்க, நீங்க கவலையே படாதீங்க, இந்த விஷயத்தை நாங்க பார்த்து கொள்ளுகிறோம், இதை கண்டிப்பா நாங்க செய்துடுறோம், நீங்க இதை பறித்து என்ன பண்ணவே தேவையில்லை, கவலைப்படவே தேவையில்லை. அடுத்த 2-3 வருஷத்துல பாருங்க இந்த விஷயம் எப்படி மாறுகிறது அப்படிலாம் சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் பிளாஷ்பேக் யோசிச்சீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, கண்டுக்க வந்தாங்கடா, இப்ப அந்த ஆட்கள்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. நம்முடைய தலைமை போதகர் அவருடைய தகப்பனார் இறந்த போது அநேகர் வந்து என்ன செய்தாங்க, அவங்க தாயின் இடத்திலும் அவரிடத்துல கையை பிடிச்சு என்ன சொன்னாங்க, உன் பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன், அவங்க எதிர்காலங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் ஒருவரே அவரை வழி நடத்தினார். அல்லேலூயா. அப்ப எதுக்கு சொல்றேன்னா, வாக்குறுதிகள் பல பேர் நமக்கு கொடுப்பார்கள். ஒருவேளை அது நிறைவேறலாம் சந்தோஷம், அதாவது நிறைவேறாது அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். கர்த்தர் சித்தமான சில மனிதர்கள் உங்களுக்கு சொன்ன வாக்கை அவர்கள் மூலமாய் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றவும் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் என்ன சத்தியம் என்றால், அவர்கள் சொன்ன வாக்கு நம்முடைய வாழ்க்கையில பலிக்காமல் போகலாம். ஆனா கர்த்தர் சொன்னதை அவர் கண்டிப்பாய் நம் வாழ்க்கையில அவர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவர் சொல்லியும் அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பார். அல்லேலூயா.
அப்போ பயணம் என்னது, அவன் தெய்வ சித்தத்தின்படி என் பிரயாணம் இருக்கணும்னு சொல்லி 1ஆம் அதிகாரத்துல வேண்டிக் கொள்ளுகிறான். ஆனா தூதன் சொல்லுகிறான், உனக்கு பிரயாணத்துல என்ன உண்டு? கப்பல் சேதம், சரக்குகளுக்கு பிரச்சனை உண்டு, ஆனா என்ன உண்டு? அது ஜீவனுக்கு. அப்ப தூதனே வந்து சொன்னாலும் பிரயாணத்துல என்ன உண்டு? புயல் உண்டு. இப்ப யார் வந்து பேசுறது? 23ஆவது வசனத்துல கர்த்தருடைய தூதன். அப்ப கர்த்தருடைய தூதனே வந்து நம்ம வாழ்க்கையில பேசி சில காரியங்கள் சொன்னாலும், ஆனா கண்டிப்பாய் சில நேரங்களிலே நாம் சில வழிகளில் நாம் போய்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லாமா? அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் 14 சொல்றார், அநேக உபத்திரங்கள் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதை அவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14:21-22 வாசிக்கிறேன். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு 22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி, சீஷராக்குறாரு, சுவிசேஷ ஊழியம் செய்யறாரு, எல்லாரையும் திடப்படுத்துறாரு, விசுவாசத்திலே நிலைநிறுத்தும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் நம்ம ஜாலியா சந்தோஷமா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க பூமியில சுகபோகமாய் வாழ்ந்து புசித்து குடித்து வீடுகளை கட்டி கடைசியா மட்டையை போட்டு எங்க போவோம்? பரலோக ராஜ்யத்துக்கு. அது நடக்கும். ஆனா அதுக்கு நடுவுல எதையும் நம்ம கடந்து போக வேண்டும். அநேக உபத்திரவங்கள் வழியாய் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தில். இதோட பேக்ரவுண்ட் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவனை பிடிச்சி ஒரு மலையில இருந்து என்ன செஞ்சிருவாங்க? தள்ளிடுவாங்க. நம்மள அதான் ஒரு மாசம் போய் என்ன செய்வோம்? பெட் ரெஸ்ட் எடுத்துடுவோம். ஆனா அவன் அந்த விழுந்து கடந்து எழுப்பனோட எழுந்து என்ன செய்யறான்? இந்த வார்த்தையை சொல்ல கர்த்தர் பவுலை உபயோகப்படுத்தினார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிடித்த சங்கீதம் எனது, கர்த்தரேல் அவர் என்னை தாழ்ச்சி அடையார், எங்க நடத்துவார்? ஆமா, அது கேட்கும்போது சந்தோஷமா இருக்கும். அடுத்தது மரண இருளில். அப்ப என்ன சொல்ல வர்றாரு? அந்த சூழ்நிலைக்குள்ள போனாலும், அப்ப அந்த சூழ்நிலைக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? ஏற்படுத்தலாம். அப்ப மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்னது? பொல்லாப்பு. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஹல்லேலூயா. அதை பார்த்து சொல்லுங்க, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. ஆமா. அப்போ அந்த தெய்வ சித்தம், இந்த புயல் ஏன் என் வாழ்க்கையில வருகிறது, ஏன் இந்த உபத்திரம் வருதுன்னா, அது தெய்வ சித்தத்தின்படி வருகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாமா? நான் 2 வருஷத்துக்கு முன்பாக இந்த வசனத்தை 2-3 மாதங்கள் தியானித்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். எப்படி பாடு அனுபவிக்க வேண்டும், எப்படி உபத்திரவங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும். ஆகையால் வாசிங்க 1 பேதுரு 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள். போதுமா? அப்போ பாடு எப்படி நான் அனுபவிக்க வேண்டும்? அது தேவனுடைய சித்தம். சித்தம் என்பது கிரேக்க வார்த்தையில விருப்பம். அப்ப இதை மாத்தி வாசினா தேவனுடைய விருப்பத்தின்படி, ஆண்டவர் விருப்பத்தின்படி சில பாடுகளை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறார். ஆனா பாட அனுபவிக்கிறவர்கள் அடுத்து செய்ய வேண்டிய காரியம் நன்மை செய்ய வேண்டும். இதான் ஒரு 3 மாதம் தியானித்தேன். அது ரொம்ப கடினமான காரியம். ஏற்கனவே பாடை நம்மளால சகித்துக் கொள்ள முடியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, நீ அந்த பாடுகள் மத்தியில நீ என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய உன் ஆத்துமாவை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஒருவேளை சில புயல் காற்று உங்க வாழ்க்கையில பாஸ்டர் இப்பவே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, சொன்னதை நிறைவேற்றுவீங்கன்னு சொன்னீங்க, ஆனா என் வாழ்க்கையில இப்பவே சில புயல் அடித்ததுனால கர்த்தர் சொல்லுகிறாரு, மகளே, பிரயாணத்துல பள்ள மேடு உண்டு, ஆனா வெற்றி நிச்சயம்.
கரை சேர்க்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய சித்தத்தின்படி தான் இந்த புயலை வாழ்க்கையில நான் அனுமதிச்சிருக்கிறேன். ஆனா இந்த நேரத்துல நீ நன்மை செய்கிற மகனாக, நன்மை செய்கிற மகளாய் என் ஆத்துமாவை சொல்லுங்க. இந்த வசனத்தின்படி 1 பேதுரு 4:19 படி என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் சொல்லுங்க. வசனத்துல ஜீவன் உண்டு ஆண்டவரே. தேவனுடைய சித்தத்தின்படி இந்த புயலை வாழ்க்கையில் அடித்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். கரை சேர உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் சாதகமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வராது. பிரசங்கியின் புஸ்தகம் 11:4. பிரசங்கியின் புஸ்தகம் 11:4. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். மேகங்களை நோக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? அறுக்க மாட்டான். வாசிங்க. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். அல்லேலூயா. நீ காற்றை பார்த்து கொண்டிருக்காத. காத்து அடிக்குதுன்னு சொல்லிட்டு விவசாயி என்ன செய்ய மாட்டான்? விதைக்க மாட்டான். விதைத்த விதைகள் காற்று அடிக்கும் போது என்ன செய்யும்? அது பறந்து போயிடும். ஆனா கர்த்தருடைய பிள்ளை, நீ சூழ்நிலைகளை பார்க்காதே. அல்லேலூயா. என்னடா இது இவ்வளவு பிரச்சனை இருக்குது, புயல் இவ்வளவு அடிக்கிறது, என்ன ஆகுமோ என்று சாதகமான காலநிலையை நீங்கள் பார்க்காதீர்கள். கர்த்தருடைய செயலை நாம் அறிந்து கொள்ள முடியாது. சில வேளையில அப்படி காற்று அடிக்கும் போது, சில நேரங்கள் அப்படி மேகங்களை நோக்கும் போது கர்த்தர் விதைக்கவும் நிறைவு அறுக்கவும் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்ல வருது புரியுது? இந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நீங்க சோர்ந்து போயிடுவீங்க. இயல்பா காற்று அடித்தா என்ன செய்யக்கூடாது? விதைக்க கூடாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியின் வழி உனக்கு புரியாதுப்பா. கற்பத்துல எலும்பு உருவாகிற வழி உனக்கு புரியாது. அதுபடி கர்த்தருடைய வழியும் செய்ய உன்னால என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. அதனால என்ன செய்ய சொல்றார்? காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ்வாதா. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று நீ ரிசல்ட்டை பத்தி நீ கவலைப்படாத. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இப்படியாக சொல்லுகிறார், தேவனுடைய வழியில் தேவனுடைய வேலை, தேவனுடைய வேலை செய்யும் தேவனுடைய மனிதருக்கு தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் போகாது. சத்தியமா ஒண்ணு புரிஞ்சிருக்காரு. அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன் இல்ல, தேவனுடைய வழியை, தேவனுடைய வேலையில் தேவனுடைய வேலை செய்யும் தேவ மனிதருக்கு தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் போகாது. ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. தேவன் நம்மை வழிநடத்தும் போது ஒரு ஏற்ற வேலையில ஒரு தேவனுடைய வேலையை செய்யற தேவ மனுஷருக்கு அவருடைய உதவி கண்டிப்பாய் வந்து ஆமென் சொல்லாமா? அது அவர்தான் இக்கட்டுகளை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. கிதியோனுடைய வாழ்க்கையில, இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில மீதியானிகள் வராங்க. எல்லா விளைச்சல்களையும் இவன் கஷ்டப்பட்டு போடுற 6 வருஷமா வந்து எல்லா விளைச்சல்களும் என்ன செய்யறாங்க? கெடுத்து கொண்டு போறாங்க. அந்த மத்தியில தான் கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அவன் கேட்கிறான், அவன் சின்ன குடும்பம்ப்பா, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா இதெல்லாம் என் வாழ்க்கையிலேயே நடக்கணும். இதுதான் ஒரு விசுவாசி, ஒரு தெய்வ பிள்ளை, ஊழியக்காரனுடைய நிலைமை அதுதான். எப்பா இல்லப்பா, கர்த்தர் இருந்தா இதெல்லாம் எங்க வாழ்க்கையிலேயே நடக்கணும். அதுதான் கிதியோட கேட்கிறான். ஆனா அந்த தூதன் அவனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியை கர்த்தர் உள்ளோடு இருக்கிறார். உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு என்ன செய்? புறப்பட்டு போ என்று கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சோ இந்த பிரசங்கத்தை 2 பகுதியா பிரிக்கிற முதல் பகுதி முடிந்திருக்கிறது. நம்ம எல்லா சூழ்நிலையும் நாம் சுமூகமாய், பிரயாணம் சுமூகமாய் இருக்கும் என்பதை எதிர்பார்க்க கூடாது. அல்லேலூயா. எதுக்கு இப்படி சில டஃப்பான சத்தியங்கள் நமக்கு சில இடத்துல கஷ்டமா இருக்கும். எப்படி ஆசீர்வாதம் சொல்லும் போது நமக்கு எப்படி சந்தோஷம் வருகிறதோ, சில டஃப்பான சத்தியங்கள் நமக்கு சில இடத்துல என்ன செய்யும்? ஒரு கஷ்டமா இருக்கும். ஆனா சொல்லுவாங்கல்ல, மருந்து கசக்குதுனாலும் அது உடலுக்கு என்னது? ஆரோக்கியம்.
காய்கறிகள்ல கசப்பான காய்கறிகள் உடலுக்கு என்னது? ஆரோக்கியம். ஏன் கர்த்தர் சில நேரங்களில் இப்படிப்பட்ட சத்தியங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பும் சத்தியத்தையும் அறிந்து கொண்டால் உங்களுக்கு வருகிற பாதிப்புகள் விளைவுகள் குறையும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இல்லைங்க, நம்ம ஸ்மூத்தா இருக்கணும்னு எதிர்பார்த்துட்டு திடீர்னு ஒரு பள்ளம் வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? டோட்டலா விழுந்துருவீங்க. போகும்போதே ஒருத்தர் சொல்லிட்டாரு, ரூட்டு கொஞ்சம் எப்படிதான் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? சொல்லுவாங்களே, இந்த ரோடு போக ஆனா கொஞ்சம் எப்படிதான் இருக்கும். அப்போ உங்க மைண்ட் என்ன ஆயிடும்? அப்படின்னு சொல்லாமா? அதுக்குதான் கர்த்தர் சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அப்படின்னு சொல்லாமா? ஆனா பள்ளமேடு கடந்து அந்த பக்கம் போயிடுவீங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆனா கொஞ்சம் எகிரி எகிரி குதிக்கும் போது கொஞ்சம் என்ன செய்யும்? அங்க இங்க வலிக்கும், பிடிச்சிக்கும், கொஞ்சம் தைலெல்லாம் என்ன செய்யணும்? தடவிடும், கொஞ்சம் காயங்கள்லாம் ஆற செய்யணும். அதை கர்த்தர் செய்வார். அப்படின்னு சொல்லாமா? சோ அப்ப இந்த வருஷத்துல கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற போகிறார். அதுல எந்த சந்தேகமும் பட தேவையில்லை. ஏன்னா நான் சொல்லவில்லை, கர்த்தரே உங்களை பார்த்து சொல்றார், நான் சொல்லியும் செய்ய. ஆனா உன் பிரயாணத்துல ஒரு புயல் உண்டு. உன் பிரயாணம் கொஞ்சம் சுமூகமா இருக்காது. ஆனா கர்த்தர் பிரயாணத்துல வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்த சத்தியம், இந்த பிரயாணத்துல கடந்த கால வழி நடத்தல் மாதிரி இது இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப முக்கியமான சத்தியம், நல்லா கவனிங்க. உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், முந்தைய அனுபவங்கள் மாதிரியே இந்த பிரச்சனை இது சால்வ் ஆகும்னு எதிர்பார்க்காதீங்க. சில சத்தியத்தோடு விளக்கும் போது கர்த்தர் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விதமாய் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை சூழ்நிலை போகும்போது உங்களுடைய முந்தைய அனுபவங்கள் மாதிரி நீங்க சொல்யூஷனுக்கு போகாதீங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கும் கர்த்தருடைய வழி நடத்தலுக்கும் ஒவ்வொரு முறையும் ஃப்ரெஷ்ஷா நீங்க காத்திருங்க. அப்படின்னு சொல்லாமா? நம்ம எல்லாமே மனுஷன் அறிவாளிகள். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு தெரியும். இந்த பிரச்சனை நடந்தா இது இந்த சொல்யூஷன் என்ன செய்வோம்? தலைவலி வந்தா என்ன மாத்திரை போடுவீங்க? அனாசி, அது அந்த காலத்து ஜுரம் வந்தா இப்ப என்ன செய்வோம்? இதெல்லாம் தீர்வோம், இது வந்தா இதை செய்வோம். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் வரும்போது இதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பீங்க. ஏன்னா இது உங்களுடைய கடந்த கால அனுபவம். கர்த்தரே அப்படி நடத்தி இருப்பார். ஆனா இந்த வருஷத்துல உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார், அதே வழியை தான் அவர் செய்வார் சொல்லி நீங்க ஏமாந்து போகாதீங்க. கர்த்தர் புது வழியை உங்களுக்கு திறப்பார். ஹல்லேலூயா. அப்ப அது புது வழியை புரிந்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிரயாணத்திலே பயணம் செய்ய ஆயத்தமாக முடியும். அப்படின்னு சொல்லாமா? அப்ப தேவ நடத்துதல் எப்போதும் பூர்ணமானது. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது வேறுபடும். ஒவ்வொரு முறையும் தாவீது யுத்தத்துக்கு போகும்போது கர்த்தர் ஒரே மாதிரி என்ன செய்யல, நடத்தல. நீங்க வாசிச்சவங்க நிறைய தெரியும். 2 உதாரணம் தர. ஒரு முறை சொல்றாரு, நேரா அவருக்கு போய் யுத்தம் பண்ணிட்டுறாரு. நீங்க பார்த்திருப்பீங்க. நேரே பெலிஸ்டருக்கு என்ன செய்ய, நேரே அவங்களுக்கு விரோதமா போன்னு சொல்லி 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்றாரு? இந்த முசுக்கட்ட செடிக்கு பின்னாடி என்ன செய்யுங்க, போய் ஒளிச்சுக்க, பின்னாடி போட்டுறாரு. இல்ல ஆண்டவரே, ஒரு முறை எப்படி போய் தாக்கு கட்டுறீங்க? நேரடியா தாக்கு கட்டுறீங்க. இப்ப என்ன செய்யுங்க? போன முறை நான் உபவாசம் பண்ண, எனக்கு என்ன ஆயிடுச்சு? பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இந்த முறை நீங்களே யோசிச்சு என்ன செய்யாதீங்க, உபவாசம் பண்ணீங்கன்னா வயிற்று வலி வந்துடும், கூட எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்துடும். இந்த பிரச்சனைக்கு என்ன மருந்துன்றது இப்போ ஆண்டவர் புதிதாய் வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்ப நம்ம தேவன் அப்போ தாவீதுக்கு அப்போ கர்த்தரிடத்துல விசாரிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. எந்த யுத்தத்துக்கு போனாலும் போன யுத்தத்தோட வெற்றியை வைத்து அவன் ஸ்ட்ராட்டஜி என்ன செய்ய மாட்டான், ஃபாலோ பண்ண மாட்டான். அடுத்த யுத்தத்துக்கு போகும்போது கேட்பான், ஆண்டவரே யாரு முன்னாடி போகணும், யாரு போய் யுத்தம் செய்யணும், நாங்க எங்க போய் நிக்கணும். இப்படி ஆலோசனைகளை கர்த்தரிடத்துல கேட்டதினாலே கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிற ஒரு அருமையான காரியம். புதிய ஏற்பாட்டிலே பவுலை கொண்டு கர்த்தர் அதை சொல்லுகிறார். அப்போஸ்தலர் நிருபத்துல, லூக்கா எழுதின அந்த நிருபத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 13:22 ஆவியானவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர் 13:22 பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, சவுலை தள்ளி ராஜாவாய் தாவீதை ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக. யார் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன்? ஒவ்வொரு காரியத்தை கர்த்தரிடத்துல கேட்டு செய்கிறவன், விசாரிக்கிறவன்.
கர்த்தரிடத்துல கேளுங்க, விசாரிங்க. இந்த பொங்கல் லீவு கிடைச்சா என்ன செய்யணும்னு யாருக்கிட்ட விசாரிங்க. ஆமா, சர்ச்சில் எதுவும் நான் ப்ரோக்ராம்லாம் வைக்கல. நிறைய ப்ரோக்ராம் போன மாசம் வச்சாச்சு. அதனால உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுது இல்லையா, எனக்கு என்ன தேவைப்படுது, ஓய்வு தேவைப்படுது. சரிங்களா? அப்போ உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? இல்ல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் டிவியில என்ன போவோம், ஆமா, தமிழ் தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பார்க்கதான் விசுவாசி. வீட்டுல போனாதான் குடுகுடுன்னு போய் டிவி என்ன செய்வாங்க, ஆஃப் பண்ணுவாங்க. ஆனா அந்த காட்சியெல்லாம் பார்த்து இப்ப பல வருஷம் ஆகுது. பரவாயில்ல இல்லப்பா, இப்ப ஈஸியா கையில போன்லயே என்ன செய்யறோம், வந்துட்டு அப்படி டக்குனு போனை தெங்க வச்சிரும். இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். அல்லேலூயா. ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அப்ப இந்த பிரயாணத்துல மேடு பள்ளத்தை கடந்து போகணும், இந்த பிரச்சனையில வெளியே வரணும் அப்படின்னா அவருடைய விருப்பத்தை செய்கிறவர்கள் அவருடைய வழியை சரியாய் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அவருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் அது இருக்கிறது. அதனாலதான் தொடர்ந்து இதே அதிகாரத்துல தொடர்ந்து தாவீதை பத்தி தான் பேசி கொண்டிருக்கிறான். ஒரு பாருங்க 36 வரைக்கும் தாவீதை பத்தி தான் பேசுகிறான். 36 பாருங்க. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு நம்ம வாழ்க்கையில பல முறை தியானம் பண்ணி இருக்கிறோம். இருந்தாலும் இந்த செய்திக்கு ஒத்து போறதுனால பவுல் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று அவன் தைரியமா சொன்னதும், அவன் சொன்னபடியே நடந்ததுக்கு காரணம் என்ன, அவன் தெய்வ சித்தத்திலே வாழ்ந்தான். அல்லேலூயா. சோ தெய்வ பிள்ளைகள், இந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா நீங்க தெய்வ சித்தத்தின்படி வாழ்ந்தாதான் இந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அதை ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். என்னுடைய சித்தத்தின்படி அவன் என்ன செய்தான், வாழ்ந்தான், ஊழியமும் செய்தான், மரித்து போனான். அவன் வாழ்க்கை முழுவதும் தெய்வ சித்தம் நிறைவேறும். நான் கடைசியா தெய்வ சித்தத்தை குறித்து முக்கியமான காரியங்களை சொல்றேன். சில உதாரணங்களை சொல்லிட்டு தெய்வ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது, தெய்வ சித்தத்துல இருக்கிற பிரச்சனைகள் என்ன என்பதை சில தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்க பார்த்திருப்பீங்க ஆகார். அதான் சொன்ன ஒவ்வொரு முறையும் ஆண்டு வித்தியாசமா நடத்துவார். முதல் முறை அவன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, யார்கிட்ட போய் இரு சொல்றாரு. ஆமா. அடுத்த முறை ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்து துரத்தி விடுறாரு. அல்லேலூயா. ஆகாருக்கு எப்படி இருக்கும், என்ன ஆண்டவரே, நான் அப்பவே போயிருப்பேன்ல, போனவளை பிடிச்சி என்ன செய்யுங்க, வந்து விட்டு கொஞ்ச நாள் வச்சுட்டு என்ன செய்யறாரு. ஆமா. அப்ப சொல்ற, நீ போனன்னு முடிவு பண்ணிட்ட, கொஞ்ச நாள் என்ன செய்ய, அதான் சொல்ல வழி நடத்துற முறை நாம் சில நேரங்கள் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. காத்திருக்க சொல்றாரு, வெயிட் பண்ண சொல்றாரு, திரும்பி அங்க போய் அடங்கிரு சொல்றான்னா அடங்கிரு. இதை வேற முறையும் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். குறித்த கால வரைக்கும் சில இடங்கள்ல கர்த்தர் நம்மை அடங்கி இருக்க சொல்லுவார். ஒரு நேரம் வரும்போது கர்த்தர் அந்த இடத்துல இருந்து நம்மை விடுதலை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. அப்ப ஒவ்வொரு முறையும் கர்த்தர் நம்மை வித்தியாசமாய் நடத்துவார். தனிநபர்கள் மாத்திரம் அல்ல, சபையும் தேசத்தையும் ஒவ்வொரு காலத்திலும் வித்தியாசமாய் நடத்துவார். வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த என்ன வந்தது, அக்கினி ஸ்தம்பமும். ஆனா அவங்க கானானுக்குள்ள போனோன்னு எது கிடையாது. வனாந்திரத்துல இருக்கும் போது அவன் என்ன செய்ய தேவையில்லை, உழைக்க தேவையில்லை. அவனை காலையில் எழுந்தோட என்ன வந்துடும், வனாந்திர வாழ்க்கை வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். வனாந்திர வாழ்க்கை என்னது? ஆமா. கானானின் வாழ்க்கை வந்து ஆபீஸ்க்கு போற வாழ்க்கை. இப்ப நீங்க சொல்லுங்க, கானான்னு எதிர்நோக்கும் போது கொஞ்சம் எதுல போய் ஆகணும், வனாந்திரம். ஆனா வனாந்திரத்துல புது ட்ரெஸ் கிடைச்சுட்டே இருக்கும். அல்லேலூயா. புது செருப்பு கிடைச்சுட்டே இருக்கும். நம்ம ஊர்ல ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நோவாம. அது மாதிரி ஆண்டவர் வனாந்திரத்துல சாப்பாடு கொடுத்துருவாரு, ட்ரெஸ் கொடுத்துருவாரு, செருப்பு கொடுத்துருவாரு, இருக்குங்களா. ஆனா வனாந்திரமா இருக்கும். அல்லேலூயா அப்படின்னு சொல்லாமா. அதுதான் கர்த்தர் அப்படிதான் அவன் நடத்துறான். ஆனா அந்த வார்த்தை அப்ப அந்த நாட்டுக்குள்ள நுழைந்த போது இனிமே என்ன கிடையாது, பிரதிட்சியமான அக்கடியில எதுவும் பார்க்கல. நல்லா கவனிங்க. செங்கடலை பார்க்கல, யோர்தானை பார்க்கல. இதுக்கு மேல எப்படி திரும்ப வழி நடத்துவாரு, ரொம்ப முக்கியமான சத்தியம்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்பத்துல தான் உங்களுக்கு நிறைய அவுட்வேர்டு நீங்க கண்ணால பாக்குற அற்புத அடையாளங்களை செய்வார். இப்ப எல்லாம் நீங்க யோசிச்சு இருக்கலாம், அன்னைக்கு இருந்த மாதிரிலாம் இப்ப இல்லையே, காரணம் என்ன? அந்த ரகசியத்தை சொல்றேன். யோசுவா 1:8 வாசிங்க. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். இரவும் பகலும் முன்ன என்ன வந்திருந்தது? இரவும் பகலும் முன்ன என்ன வந்திருந்தது? அவனுக்கு அடையாளமா, அவன் பிரயாணத்துல ஒரு பாதுகாப்பா, அவனுக்கு ஒரு தைரியமா இருந்தது எதுதான்? மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்பத்துல சில தீர்க்கதரிசனம், சில பாஸ்டர்ஸ் ஜெபிக்கிறது, உங்களுக்கு சில அற்புதம் அடையாளம் நடக்குது, இதெல்லாம் பார்த்தாதான் உங்க பிரயாணம் என்ன செய்யும்? ஓடும். அதை செஞ்சுன்னு இருந்தாரு. அது ஆரம்ப கட்டம். இப்பெல்லாம் ஒண்ணுமே நடக்க மாட்டுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் மெச்சூர்டா யோசிங்க. இப்போ நீங்க கானானுக்குள்ள வர ஆரம்பித்து விட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர ஆரம்பித்து விட்டீர்கள். இனி இரவு பகல் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவையில்லை, அடையாளம் தேவையில்லை. உன்னை நடத்துவதற்கு வேத வார்த்தை ஒன்றே போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால அந்த குழந்தை அனுபவத்தை நீங்க ரொம்ப எதிர்பார்க்க. ஏன் அப்பா அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் காமிக்கிறார்னா, அப்ப வேத அறிவு உங்களுக்கு என்னது? இப்படி 40 வருஷம் வனாத்துல பழகிட்ட, கர்த்தரை அறிந்துட்ட, இனி உன்னை நடத்துறதுக்கு எது மாத்திரம் போதும்? அதுதான் சொல்றது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்போ நீங்க வரும்போது இல்ல, இந்த செய்தியின் மூலமா கர்த்தருடைய வார்த்தை அதுதான் உங்களை என்ன செய்யணும்? வழி நடத்தணும். நீங்க பைபிள் வாசிக்கும் போது தெய்வ சித்தம் அதுலதான் வெளிப்படும். தெய்வ சித்தம் 5 முறை 5 விதங்கள்ல நாம் சரியாய் அறிந்து கொள்ளலாம்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுல பெஸ்ட் முறை எது? உங்க வேத தியானம். நீங்க சரியா ஒழுங்கு கிரயமா தினமும் வேதத்தை வாசித்து தியானிக்கிறவங்களா இருந்தால் உங்க வாழ்க்கையில தெய்வ சித்தத்துல தான் நீங்க செய்து நடந்து கொண்டிருப்பீர்கள். அப்படின்னு சொல்லாமா? ஏதோ அவசர அச்சத்துக்கு வேதத்தை வாசிக்கிறீங்க, தியானிக்கிறது இல்ல, நேரம் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க பூர்ண தெய்வ சித்தத்துக்குள்ள வருவது. எனக்கு கிளியரா யோசுவா கிட்ட சொல்லிட்டாரு, இரவும் பகலும் உன்னை நடத்துவதற்கு எதுதான் தேவை? நிறைய பேருக்கு நம்ம கேலண்டர், பெரிய சபை கேலண்டர் பார்த்தா சில பேர்லாம் ஆரம்ப கட்டத்துல இருக்கிற கொஞ்சம் வருத்தம். இல்லப்பா வசனமே இல்லை, அதுல ஏதோ நம்பர் போட்டிருக்குது அப்படின்றாங்க. நீ வசனம் அப்படி படிக்கூடாது அப்படி பண்ணிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீ அந்த ஒரு வசனத்தை பார்த்து குறி சொல்ற மாதிரி என்ன செய்வேன்? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதெல்லாம் போட்டாங்க அதிகாரம், இந்த 3 அதிகாரம் உட்காந்து என்ன செய்ய வாசி. ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அவசியம். சோ உங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப நாள் என் கூட எதுவும் அற்புதமே செய்யல, அடையாளம் என்கிட்ட எதுவுமே காமிக்கல அப்படின்னா நீங்க முதிர்ச்சி அடைந்து இருக்கிறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க மெச்சூர்டா இருக்கிறீங்க. ஆமா. ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு என்ன தேவையில்லை? மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், செங்கல்லாம் 2 பழக்கெல்லாம் தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆமா. எது போதும்? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதும். அப்போ எப்படி நடத்துறார்? எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14. எபிரேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14. பாலுண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பால் உண்கிறவன் அவனுக்கு வசனத்துல பழக்கம் இல்லாம இருக்கிறான். அவனுக்கு மோசை கோலை நீட்டணும், செங்கடல் 2ஆ பிளக்கணும், கச்சாடி தண்ணி என்னவா மாறணும்? ரசமாய் மாறணும். ஆனா அதுல பழகினவர்களுக்கு, தேறினவர்களுக்கு வசைங்க, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களுடையவர்களாய் பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்ப நீங்க பலமான ஆகாரத்தை கர்த்தர் உட்கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமா. அப்ப ஆரம்ப கட்டத்துல ஆண்டவருடைய மன்னிப்பு, அவருடைய பிள்ளைகள் என்கிற ஸ்லாக்கியத்துல நாம் கொஞ்ச நாள் என்ன செய்யலாம்? மகிழலாம். நான் கர்த்தருடைய பிள்ளை, என் பாவெல்லாம் மன்னிச்சிட்டாரு, நான் அவருடைய சுதந்திரவாளி, பரலோகத்துல அநேக ஆசீர்வாதங்கள் எனக்கு
உண்டு என்று சொல்லி நாம் சந்தோஷப்படலாம். 1 யோவான் 2:12 பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடியால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பிதாக்களை ஆதி முதல் இருக்கிற நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் உங்களுக்கு. அப்போ இதுல நம்ம ஸ்லாக்கியங்கள் உண்டு. நாம் தேவனுடைய பிள்ளை, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீதிமானாய் மாற்றி இருக்கிறோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம மகிழ்ச்சி கொள்ளலாம். ஆனா வளர்ந்த பின்பு வாசிகள் 13:14 1 யோவான் 2:13-14 பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு இந்த பொறுப்பு. பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அவருடைய பிள்ளையா மாறிட்டீங்க, இயேசு கூட சுதந்திரம் எல்லாம் வந்துருச்சு. ஆனா நீங்க அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? பொல்லாங்கை ஜெயிக்க வேண்டிய பெரிய பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். பிள்ளைகளே, நீங்க பிதாவை அறிந்திருக்கிறதா உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிற நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு. ஆதி முதல் ரொம்ப நாள் உங்களுக்கு பிதாவை தெரியும், குமாரனை தெரியும், பரிசுத்த ஆவியானவரை தெரியும். வாலிபரே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பலவானாய் இருக்கிறதினாலும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். வாலிபரே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இந்த அறிவு நமக்கு வந்துடும். இப்ப நான் வளர்ந்துட்டேனா, நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 15 20 வருஷம் ஆகுது, நான் பொல்லாங்கனை ஜெயிக்கிறவன், நான் பலவான். நான் இன்னும் உட்கார்ந்து எதிர்பார்க்க கூடாது, செங்கடல் திறக்கிறதை எதிர்பார்க்க கூடாது, கச்சாடி திராட்சை ரசம் ஆகிறதை எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா இந்த காரியத்தை நிமித்தம் தான் சீஷர்கள் அவர் மேல் என்ன வைத்தார்கள்? விசுவாசம் வைத்தார்கள். மோசே அவர்களும் விசுவாசம் வைத்தார். இந்த சூழல்ல கடந்துட்டேன், பல வனாந்தர பாதை கடந்து வந்துட்டேன், இன்னொரு எந்த அனுபவத்துக்கு போகாத, குழந்தை அனுபவத்துக்கு போகாத, கர்த்தர் அந்த முதிர்ச்சி அனுபவத்துல நீ பலவசாலி என்று உன்னை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? நிறைய பேருக்கு சந்தேகம் வருது. அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்றாரு. சொல்லுங்க, நாங்கள் பலசாலிகள். அல்லேலூயா. வேத வசனம் எனக்குள்ளே நிலைத்திருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென் சொல்லாம? கர்த்தர் ஏன் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், நீங்கள் பலசாலிகளும் வளர்ந்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லாமா? ஆரம்ப ஆண்டுல உங்க விருப்பத்தின்படி செய்ய விடுவார். நீங்க ரட்சிக்கப்பட்ட துவக்கத்துல நீங்க எதெல்லாம் விரும்புறீங்களோ அதுக்கு செய்வார், கொடுப்பார், எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். நிறைய பேர் சோர்ந்து போய் பின்மாற்ற போது காரணம் இதுதான். ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, போக போக கிளைமேக்ஸ் கொஞ்சம் என்ன செய்யுது? மாறுது. அதுலதான் சோறு வருது. ஏன்னா போக போக தெரியும், வேண்டாம். போக போக என்ன செய்யறார்? சில கட்டுப்பாடுகளை என்ன செய்யறார்? விதிக்கிறார். யோவானின் புஸ்தகம் 21:18 நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒவ்வொரு குழந்தையின் அனுபவம். அதுதான் குழந்தையின் அனுபவம். ஆவிக்குரிய நான் சொல்றேன், ஒரு 50 வயது குழந்தை கூட ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம். அவங்களுக்கு அது இள வயதா இருந்த போது நீ இஷ்டப்படி நீ அலைந்தாய், உன் மன விருப்பத்தின்படி செய்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லி. ஆரம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம மனம் போல வாழலாம், கேட்டதெல்லாம் கிடைக்கும், இஷ்டத்துக்கு நடத்துவா. அது ஒரு பிறந்த வீட்டுக்கு அனுபவம். ஒரு பட்டிமண்டலம் வைப்பாங்களே, பிறந்த வீடா, நம்ம லோக்கல் பாஷையில சொன்னா பிறந்த வீடா, என்னது புகுந்த வீடா. பிறந்த வீட்டுல சாக்கியங்கள் பொறுப்புகள் என்ன செய்யலாம், எல்லாத்தையும் ஜாலியா அனுபவிக்கலாம். ஆனா புகுந்த வீட்டுல என்ன வந்துடும்? கட்டுப்பாடு வந்துடும். சோ ரட்சிப்பின் துவக்கம் உங்களுக்கு ஒரு பிறந்த வீடு. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வர அது உங்களுக்கு என்னவா மாறிடும்? மணவனாகிய இயேசு உங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. சும்மா ஒரு ஃப்ளோல சொல்றேன், மாமியார் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் செய்வார். ஹல்லேலூயா.
ஏன்னா இப்போ நீங்க வந்திருக்கிற இடம் எந்த வீடு? புகுந்த வீடு. அங்கதான் நீங்க நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. தகப்பன் வீட்டில இருந்த சுகபோகங்களை எங்க அனுபவிக்க முடியாது. எகிப்தில இந்த அடிமைத்தன வீட்டில் இந்த உலக வாழ்க்கையின் இன்பங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில மோட்ச பிரயாணத்திலே நாம் அனுபவிக்க முடியாது. ஆமீன் சொல்லலாமா? ஆமீன். அப்போ ஆரம்பத்துல விருப்பப்படி செய்வோம். ஆனா போக போக கர்த்தர் சில கட்டுப்பாடுகளை அனுப்பார். ஆண்டவரே சில காரியங்களை வெளிப்படுத்துவார். ஆனா போக போக நீங்களாதான் அந்த வெளிச்சத்தை வைத்து நடக்க பழக வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அறியாமை உள்ள காரணங்களை தேவன். ஆனா இப்ப மனம் திரும்பி, இப்ப உனக்கு எல்லாம் தெரியும். படிப்படியா உன்னை இனிமே நீதான் வெளிச்சத்தை பார்த்து போகணும். ஆமீன் சொல்லலாமா? அதுக்குதான் கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறார்? வசனத்தை கொடுத்திருக்கிறார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்திலே குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. வார்த்தையாம் இயேசுவின் மூலம் நம்மை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமீன் சொல்லலாமா? அதான் சொல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு. அப்ப நடக்கவும் சொல்லுவார், ஆலோசனையும் சொல்லுவார். அல்லேலூயா. அப்ப உங்களை கர்த்தர் வழி நடத்துவார். ஆமீன் சொல்லலாமா? அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஒரு வாழ்க்கையில ஒளியும் இருளும் இருக்கிறது போல எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதன் காலத்திலே அதன் காரியங்களை நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார். அது ஒருவரும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அது அந்த அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வது அது நன்மை மாத்திரம், எல்லா சூழ்நிலையிலும் அது. இஸ்ரவேலரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ ஊழியம் செய்ய போகும்போது எதை எடுத்துட்டு போவாத, பணப்பைய எடுத்துட்டு போகாதுன்றாரு. ஆனா ஊழிய கடைசியில என்ன செய்யறாரு? பணப்பைய எடுத்துட்டு போட்டார். அப்ப ஒவ்வொரு சூழ்நிலை ஆண்டவர் என்ன செய்வாரு? மாற்றுவார். 3 யோவான் 7வது வசனம் மாத்துங்க. 3 யோவான் 7வது வசனம். ஏனெனில் அவர்கள் புறஜாதியார் இடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். இந்த இடத்துலயும் என்ன செய்ய வேண்டான்றாரு? பணம் சேர்க்குதல் வேண்டான்றாரு. புறஜாதியத்துல என்ன செய்யாதீங்க, பணம் வாங்காதீங்க. ஆனா எஸ்ரேம்ல போய் என்ன செய்யறாங்க? ரட்சிக்க மக்களுடைய சபை கிட்ட போய் என்ன செய்யறாரு? பணம் வாங்குறாரு. அப்ப கர்த்தர் ஒவ்வொரு முறையும் பல விதங்கள்ல நம்மை நினைப்பார். இல்ல ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு தெரிந்த ஒரு நபரும் நீங்களும் ஒரே சூழ்நிலையில போறீங்க. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவரை ஒரு விதத்துல நடத்துறாரு. நீங்க ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, நான் போற அதே சூழ்நிலை தான் அந்த சகோதரியும் போறாங்க, அவருக்கு கர்த்தர் என்ன செய்தார்? இந்த விடுதலையே கொடுத்தார், அப்படி எனக்கும் செய்வார் என்று நீங்க எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் உங்களை ஒரு புதிய பாதையில நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த மிஷனரி சரித்திரங்களா படிக்கிறோம். நிறைய ஊழியர்களோட சொல்லுவாங்க பயோகிராஃபி அப்படின்னுவாங்க, ஆட்டோபயோகிராஃபின்னுவாங்க. பயோகிராஃபி என்றால் நான் ஒரு மனிதனை பற்றி எழுதுவது, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஃபுல்லா. உதாரணத்துக்கு எனக்கு தெரிந்த அளவின்படி பாஸ்டர் சார்ல்ஸ் சாரோன் ஐயா பத்தி நான் எழுதுறேன்னா அது பேர் என்னது? பயோகிராஃபி. அதுவே அவரே கடைசி காலத்துல உட்காந்து என்ன செய்யறாரு? ஆரம்பத்துல அவர் வாழ்க்கையில எழுதுறாருன்னா அதுக்கு பேர் என்னது? ஆட்டோபயோ. இது மாதிரி பல ஊழியர்களுடைய பயோகிராஃபி இப்ப நம்ம பாக்குறோம். இதெல்லாம் பயோகிராஃபி. வேற ஒருத்தவங்க அவங்க சரித்திரத்தை படிச்சு என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. சில சரித்திரங்கள் அவங்களே என்ன செய்வாங்க? எழுதுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில இப்படிதான் நடக்கும் நம்ம சொல்லி என்ன செய்ய எதிர்பார்க்க முடியாது. இது நமக்கு ஒரு சவாலும் நம்ம அறிவுக்கு தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது ஒரு பாடமா எடுத்துக்கொள்ள தவிர அது ஒரு முடிவான நோக்கம் இல்ல. அப்போ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு விதத்தை நடத்துவார். ஆமென் சொல்லலாமா? கடந்த கால அனுபவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆனா அது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பூரண வழிநடத்துதல் என்று நாம் சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லலாமா? ஆமா. நான் வேகமா தேவ சித்தத்தை பத்தி நான் சொல்லி முடிக்கிறேன். 2 விதமான சித்தம். ஒண்ணு பொதுவான சித்தம், அடுத்து தனிப்பட்ட சித்தம். சொல்லுங்க என்னது? ஆமா, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் என்ன செய்யுங்க? ஆமா, எப்பொழுது விழித்திருந்து நீங்க பரிசுத்தமுள்ளவராக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய். தேவன் உங்களை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செய்யுங்க. சபை கூடி வருதல் என்ன செய்யாதீங்க? இரவு பகல கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் எல்லாருக்கும் என்னது?
பொதுவான சிஸ்டம் எது? இப்போ இது தேவனுடைய விருப்பம். இன்னைக்கு ஜெபத்துல வளரணும், வேத வசனத்துல வளரணும், ஊழியம் செய்யணும், ஆத்மா ஆதாயம் செய்யணும், இதெல்லாம் பரிசுத்தமாய் வாழணும், இதெல்லாம் என்னது? ஆண்டவர் எல்லாருக்கும் வைத்திருக்கிற பொதுவான சித்தம். அடுத்தது என்னது? தனிப்பட்ட விருப்பம். என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில ஒரு தனிப்பட்ட விருப்பத்தை கர்த்தர் எல்லாருக்கும் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? ஆமா, இந்த பிசினஸ் துவங்கலாமா வேண்டாமா? எனக்கு இந்த இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? இந்த வீட்டுக்கு நான் போகலாமா வேண்டாமா? இதுலதான் நிறைய பேருக்கு என்ன வருது? ஒரு குழப்பம். நான் முழு நேர ஊழியத்துக்கு வரலாமா வேண்டாமா? ஒரு பெரிய பாஸ்டர் கிட்ட போய் ஒரு ஊழியர் கேட்டாரா, பாஸ்டர் நான் வேலையை விட்டுட்டு வரலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு தாமஸ் ராஜையா சொல்லியிருக்கிறாரு, என்ன ஒரு சபையை நடத்துறதுக்கு வார்த்தையை கொடுக்கிற உனக்கே தெளிவில்லைன்னா நீ எப்படி போய் என்ன செய்வ? மற்றவங்களுக்கு உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்துக்கே தெய்வம் உன் கூட பேசலைன்னா மற்றவங்க வாழ்க்கையில் மூலமா மற்றவங்க வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தை எப்படி உன் கூட பேசுவார்? அப்போ தனிப்பட்ட தேவ சித்தம் முடிந்த அளவுக்கு 100க்கு ஒரு ஆரம்ப விசுவாசம் இருக்கும்போது உங்களுக்கு சில தீர்க்கதரிசிகள், போதகர்கள் பிரசங்கம் மூலமா வெளிப்படலாம். ஆனா தனிப்பட்ட தேவ சித்தம் நீங்க தான் தேவனிடத்துல அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லலாமா? நீங்க தான் அதுக்கு போராட வேண்டும். அது தனிப்பட்ட தேவ சித்தத்துல 2 விதம் உண்டு. பூரண சித்தம், அனுமதிக்கப்பட்ட சித்தம். பெர்ஃபெக்ட் வில், பர்மிசிவ் வில். அநேகம் சொல்லி இருக்கிறேன். தேவாலயம் கட்ட வேண்டும் என்பது என்ன கிடையாது? பூரண சித்தம் கிடையாது. தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொன்னது என்ன கிடையாது? பூரண சித்தம் கிடையாது. அதெல்லாம் தேவன் அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்தார்? அனுமதித்தார். பிழையாம் போய் ஆசீர்வதிக்க போனது அது என்ன கிடையாது? தேவ சித்தம். முதல் முறை வேணான்ட்டார். ஆனா அடுத்த முறை இவன் விருப்பத்தின்படி என்ன செய்யறான்? போகணும்னு சொன்னதுனால வைக்க. இறைச்சி காடையை சாப்பிட்டு சாகணும்ன்றது யாருடைய சித்தம் கிடையாது. இப்போ உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் அனுமதிக்கப்பட்ட சித்தத்துல தான் இருப்போம். நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்ட சித்தத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டு. அது மனதும் மாம்சம் விரும்பினது கர்த்தர் அனுமதிக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லலாம், லவ் மேரேஜ். அதே அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்யறாரு, அவங்கள ஆசீர்வதிக்க தான் செய்யறாரு. ஆனா அது என்ன கிடையாது? பூரண சித்தம் கிடையாது. நீ விரும்புற அனுமதி. ஆனா பூரண சித்தத்துல என்ன உண்டு? ஒரு பூரண ஆசீர்வாதம் உண்டு. ஆமென் சொல்லலாமா? இந்த பூரண சித்தத்துல 5 காரியங்கள் உண்டு. நீங்க சரியாய் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால், நீங்க சரியாய் வேதத்தை தியானிக்கிறவர்களாய் இருந்தால் உங்களுக்கு தெய்வ சித்தம் வெளிப்படும். 3வது, பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்துல ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லலாமா? அடுத்தது, உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த சூழ்நிலைகள் மாறும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா பார்ப்பீங்க உங்க வாழ்க்கை எதுக்கு நேரா போகுது? தேவ சித்தத்துக்கு நேராய் போகுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப பூர்ண சித்தத்துக்குள்ள வருவதற்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. அப்போ உங்க தேவ வார்த்தை, இறை வார்த்தையே இறை சித்தம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, யார் இரவும் பகலும் அதுல மெடிடேட் பண்றானோ கண்டிப்பா அவன் நீர்காலங்க ஓடமாய் நடப்பட்டிருப்பான். அவன் செய்வதெல்லாம் நீங்க நல்ல வேத வசனத்துல தியானிக்கிறவர்களா இருந்தா அவங்க வாழ்க்கையில தெய்வ சித்தம், பூர்ண சித்தம். அடுத்து ஜெபிக்கணும். ஆவியானுடைய வழி நடத்தல நீங்க கேட்கணும். ஆமீன் சொல்லலாமா? அடுத்தது, உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? ஒரு தெளிவை கொடுத்து ஒரு சமாதானத்தை கொடுப்பார். உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். அதே நேரத்துல எல்லா திறக்கப்பட்ட வாசலும் தெய்வ சித்தம் என்று ஏமாந்து போவாதீங்க. சில நேரத்துல சில விஷயத்துக்கு ஜெபிக்கும் போது நிறைய கதவு திறக்கும், அதுல ஏமாந்து போனவங்களும் உண்டு. நீங்க காத்திருக்கணும், உறுதிப்படுத்தணும். கர்த்தருடைய சித்தமான இது என்ன செய்யணும்? ஆமா, ஏன்னா இப்படிப்பட்ட திறக்கப்பட்ட வாசலை போய் விழுந்து நம்ம ஏமாந்து போய் நஷ்டமோ என்ன செய்வோம்? அடைஞ்சோம். ஸோ ஆல் ஓப்பன் டோர்ஸ் ஆர் நாட் காட்ஸ் வில். அதுலேயும் நிறைய அதில் நீங்கள் இருக்கணும். அடுத்தது, அப்போ அடைக்கப்பட்ட வாசல் சில நேரம், அப்போ அநேக நேரங்களில் நான் ஏற்கனவே இந்த பிரசங்கம் செய்திருக்கிறேன். திறக்கப்பட்ட வாசல் ஆண்டவர் கிரியை செய்வாரா, மூடின வாசல் கர்த்தர் கிரியை செய்வாரா? உங்க வாழ்க்கையில மூடின வாசல்ல தான் கர்த்தர் அதிகமாக கிரியை செய்வார். அதில் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கர்த்தர் கிரியை செய்யற விதம் இதுதான். க்ளோஸ்டு டோர்ல தான் ஆண்டவர் நம்மை நடத்துவார்.
கடைசி காரியம் சீக் காட்லி கவுன்சில் அப்படின்னா நல்ல தெரிந்த பக்குவம் உள்ள முதிர்ந்த இல்ல அனுபவம் உள்ள ஊழியர்கள் அல்லது தெய்வ மனிதர்கள் தெய்வ சித்தத்தை குறித்த ஆலோசனை கேட்கலாம். இது 5வது காரியம். அது தவறு கிடையாது. இதை செயலான இருக்கிற கர்த்தரை உறுதிப்படுத்தாரு. உங்க ஆலோசனை எனக்கு கொடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது தேவ சித்தமான என்னது ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. அதுல சக்சஸ் ஆனவங்க அப்படியே நீங்க வந்துடுவாங்க. அது வழி 2-3 வருஷத்துல நீங்க பார்க்க தெய்வ சித்தம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அதே மெத்தட் என்ன செஞ்சிருங்க. அது அப்ப இந்த 5 விதத்துல தான் உங்களுக்கு பூர்ண சித்தம் என்ன செய்யும் வெளிப்படும். நீங்க நல்லா ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் உங்க உள்ளத்துல என்ன கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும். இல்லை இது ஏதாவது ஒரு விதத்துல இல்லையா ஒரு நல்ல தெய்வ மனிதனுடைய ஆலோசனை மூலமா உங்க வாழ்க்கையில என்ன செய்யலாம், தெய்வ சித்தம் நிறைவேறலாம். அல்லேலூயா. சோ அப்ப அது உங்க வாழ்க்கையில இருக்கணும். எழுதி நிற்கலாமா? ஆண்டு சமூகத்துல எழுதி நின்று 2வது வாரமா இருப்பதனால நாம் கர்த்தருக்கென்று மிஷனரி காணிக்கைகளை ஏறெடுப்போம். மிஷனரிகளை தாங்குங்க, உற்சாகமாய் கொடுங்க. தீர்மானம் எடுக்காதவர்கள் சீக்கிரம் தீர்மானம் எடுத்து நீங்க கொடுங்க. நாம் தொடர்ந்து டிசம்பர் மாதத்துல சொன்னது போல நற்கிரியைகள், தான தர்மங்கள் அதை தொடர்ந்து செய்வோம். அதனால ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறோம். என்னன்னா இந்த பின்னாடி இருக்கிற அந்த 2வது பாக்ஸ்ல அது எளியவர்களுக்கான நிதி அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டிடுவோம். ஏன்னா அதுக்காக தனியா காணிக்கை எடுக்க விரும்பல. ஏன்னா எங்கே செகண்ட் வீக்ல மிஷனரிக்காக எடுக்கிறோம். ஸோ அதனால மாதம் பிறந்தா 20 தேதி அல்லது 25 தேதிக்குள்ள நாம சில பார்வையற்றவர்களுக்கு அரிசி, மளிகை சாமான், எளியவர்களுக்கு அது செய்ய இருக்கிறோம். தொடர்ந்து எல்லா மாதமும் செய்ய இருக்கிறோம். அதனால அது ஃப்ரீ வில். நீங்க ஒரு மாதம் பிறந்தா ஒரு 20ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், அந்த பெட்டி செகண்ட் பெட்டியில உங்களுக்கு அதில் ஒட்டிடுவோம். நீங்க அடுத்த வாரத்துக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், அதில் நீங்க போட்டீங்கன்னா அந்த பணம் நம்ம ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வோம். அதனால அதையும் நீங்க தாங்குங்க. கர்த்தர் நம்மை கொடுக்க கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. நிறைய சபையில இதெல்லாம் செய்வாங்க. ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அதை நீங்க பழகுனாதான். என்ன சொல்லலாம், காணிக்க கையில எடுத்துங்க, இல்ல கையில எல்லாம் எடுத்துங்க. இதை உங்களுக்கு என்ன செய்ய போறோம், தப்பு இல்லை, நான் குறை சொல்ல. அது என்னன்னா அது நீங்க கொடுக்கறது என்னது ஆசீர்வாதம். நல்ல பெரிய பெரிய சபையில செய்வாங்க. இந்த புத்தாண்டு நியூ எல்லாம் போட்டுட்டா தெரியும் சரிங்களா. இது முதல் காணிக்கை, எல்லாரும் என்ன செய்யுங்க, கையில எடுத்துங்க, இது விதைங்க, இது ஆசீர்வாதம். அது சொல்றதுனால இல்லை, அதை நீங்க புரிந்தவங்க தான் அது செய்யுது. அப்போ நீங்க மிஷனரிகளுக்கு, ஏழைகளுக்கு, எல்லாத்துக்கும் நீங்க கொடுக்க கர்த்தர் நம்ம களஞ்சியங்களை பூரணமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதை திட்டமிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். நாம் ஒரு பாடலை பாடும்போது நாம் இப்போது மிஷனரிகளுக்கான காணிக்கைகளை நாம் ஏறெடுப்போம். பேசியிருப்பாரானா இந்த ஆராதனையிலேருந்து எதை நீங்க வீட்டுக்கு தீர்மானமா எடுத்து போகிறீங்க ரொம்ப முக்கியம். அதே ஒரு ஆராதனை அட்டன் பண்ணோன்னு இல்லை, கர்த்தர் உங்க
உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருக்கென்று வாழ உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நேற்று வென்று மாறாதவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளோட பேசி இருக்கிறீங்க, அந்த வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஆண்டவரே மிஷனரிகளுக்காக கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் களஞ்சியங்களை பூரணமாய் பெருக செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் சமாதானம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. எல்லாரும் செய்து சொல்வோம், மாறலாதா இயேசுவே சீக்கிரமா.